இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லாமே வந்து இப்ப சரியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை நடக்கும்போது, நம்ம கார்த்திக் வந்துட்டு கௌதமியும், இலக்கியாவையும் தப்பா நெனச்சு அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம கௌதம தப்பா நெனைக்கும்படி வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பணத்துக்காக வந்து இப்ப என்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, நம்ம கௌதமோட மனச ரொம்பவே வந்து இப்ப என்ன நோகடிச்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து இப்ப என்ன அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன பல சம்பவங்கள் சிறப்பா வந்து இப்ப என்ன இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இத யாருமே வந்து இப்ப என்ன எதிர்பார்க்கவும் இல்ல. அதாவது எந்த ஒரு பிரச்சனைனால நம்ம கார்த்திக் வந்துட்டு இவ்ளோ வந்து இப்ப என்ன கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா தான் தெரிய வருது. இப்போ நம்ம பிரியா விஷயத்த பத்தி தெரிஞ்சு தான் வந்து இப்ப என்ன இது எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து இப்ப என்ன ஷார்ப்பா வந்து கவனிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து இப்ப என்ன நம்ம பிரியாவோட விஷயத்துல யார் வந்து இப்ப என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா வந்து இப்ப என்ன அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ பிரியாவ வந்து இப்ப என்ன ஏற்பாடு பண்ணதே நம்ம கௌதம் தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ நம்ம கார்த்திக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு எல்லாத்தையுமே சுமூகமா முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சு தான் பிரியாவோட சாப்டர குளோஸ் பண்ணி அவங்கள இந்த ஊர விட்டு அனுப்புனாங்க. ஆனா, அதுவே அவங்களுக்கு ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அடுத்ததா அஞ்சலிய இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்ற மாரி இந்த பைரவி வந்துட்டு இப்படி ஒரு பிளான பண்றாங்க. அதாவது ஏற்கனவே பிரியாவ ஏற்பாடு பண்ணது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் எல்லாமே தெளிவாவே புரிய வந்துச்சு. ஆனா, இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கொண்டு வர ஒரு விஷயத்தால கண்டிப்பா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சேர்ந்து அதாவது சென்றடைய முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சு போச்சு. அதாவது நேரா வந்து கார்த்திக் கிட்ட, "கார்த்திக் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "உன்கிட்ட அதாவது பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியா அதாவது அஞ்சலி இருந்துட்டு, "நான் பிரியாவ பத்தின விஷயத்த தான் சொல்லப் போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பிரியாவ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "நீங்க நம்பலன்னா இந்த வீடியோவ கூட பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத நம்புங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ நம்ம பிரியாவும், அஞ்சலியும் வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோவ காட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாரி தான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பைத்தியக்காரனாக்கி, அதாவது பிரியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஆசை, காதல், லவ் இது எல்லாமே வச்சிருக்கீங்க. பிரியாவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கும்போது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டேன். இலக்கியா கிட்டயும், கௌதம் கிட்டயும். ஆனா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள பைத்தியக்காரனா ஆக்க வச்சு கடைசியில இந்த சொத்தை எல்லாத்தையுமே அடையறது தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. கடைசியில தான் நம்ம கௌதமுக்கும், கார்த்திக்கும் இந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய சண்டையே ஏற்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.